ஜெபம் செய்வோம். என் கண்மணியும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியோடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த ஆண்டின் 3 மாதங்களை முடித்து 4ஆம் மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 4ஆம் மாதத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது, நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, நாம் நித்தியத்தை நோக்கியும் நாம் பயணிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த மாதத்திற்கு நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற வசனம் அது நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் இருக்கின்றது. அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றது. அந்த மாதத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை அது என்ன சொல்கின்றது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 இப்படி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் நமக்கு உயிர்ப்பை நோக்கி என்று சொல்லி சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு தான் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை நாம் கேட்டோம். இதை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்கின்றார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகின்றேன். அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்று கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கின்ற கர்த்தரை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்ற பொழுதுதான் நாமும் உயிர் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே அவருக்கென்று வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக ஆழமாய் சொல்கின்றார், கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்கிறார். இது ஒரு சாதாரண அறிவு அல்ல, இது ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இது வாயளவிலே அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒரே சத்தியமான தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிதலே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிவதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கின்றது. எனவே ஒரே சத்திய தேவன், நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஒருவர், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் திருத்துவ கடவுளாக பிதா குமாரன் பரிசுத்தராகிய நமக்குள்ளாக அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவை அறிதலே நித்திய ஜீவன் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவை அறிதல் என்பது அவர் யார் என்பதை மட்டும் தெரிந்து கொள்வதல்ல, அவருடைய மனம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய சித்தம் ஆகியவற்றை நம்மில் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய கிருபை நாம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செயல்படுகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். உதாரணமாக, ஒரு குழந்தை தன் தந்தையை பற்றி கேட்டு அறிந்திருக்கலாம், ஆனால் அந்த தந்தையோடு வாழ்கின்ற அந்த அனுபவம், அந்த பாசம் என்பது வேறு. அதுபோல்தான் நம் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து நாட்டில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் அதை மட்டுமல்ல, அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு அனுபவம், அவர் மரணத்தை ஜெயமாக வென்றது போல நீங்கள் நானும் நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், நாமும் அவரை போல ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நான் கிறிஸ்துவை உண்மையாக அனுபவித்திருக்கின்றனா?
என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆராதிக்கின்ற கிறிஸ்துவை நான் உண்மையாய் அறிந்திருக்கின்றனா என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கு பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. நம்முடைய வாழ்க்கையில என்ன, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போல அவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மாதம் என்பது, ஏப்ரல் மாதம் என்பது, ஒருவேளை இந்த வாரம் பரிசுத்த வாரத்தோடு கூட நாம் ஈஸ்டர் கொண்டாட இருக்கட்டும். கர்த்தர் உயிர்த்தார் அல்லேலூயா என்று சொல்லி பாடி நாம் ஆர்ப்பரிக்க இருக்கின்றோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்மோடு கூட எப்பொழுதும் வாழ்கின்றவராக இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் ருசித்தவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்றால் அதுதான் நம்முடைய உயர்ந்த இதாக. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவின் படி நடப்பதல்ல. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை நாம் பார்த்திருக்கின்றோமே. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே, ஒரு அலுவலகத்திலே அல்லது பள்ளியிலே ஒரு ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன் மற்ற எல்லாரை காட்டிலும் அவர்கள் எல்லாவற்றிலும் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், மற்றவர்களோடு அன்பு காட்டுவார்கள், ஒழுக்கத்தோடு இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்மை அடையாளம் காட்டின நாட்கள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலே அவர்கள் தங்களை எப்படியாக அவர்கள் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்களா? இவர்களும் கிறிஸ்தவர்களா? இவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்வது ஓகே, இவர்களும் எவ்வளவு வித்தியாசம்? ரெண்டுலையும் கிறிஸ்து வருகின்றார். இவர்கள் கிறிஸ்தவர், இவர்கள் கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்து இரண்டு இடத்திலும் இருக்கின்றார். ஆனால் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகளிலே நாம் மாறுபடுகின்ற பொழுது ஆண்டவர் எப்படியாக வெளிப்படுகின்றார்? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது என்றால் அதன்படி நாம் வாழ வேண்டும். அறிந்து கொள்வது என்பது நாம் மற்றவர்களுக்கு போதிப்பதல்ல. மற்றவர்களே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் வேதாகமத்தை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு வருவதல்ல. நாம் இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே நாம் பிரதிபலிக்கின்ற, நாம் செயல்படுகின்ற காரியங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துவதாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாய் இருக்கின்றதா? இயேசுவை உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கின்றோமா? வேதவசனம் சொல்ற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உன்னை எப்படி ருசிக்கணும்? உன்னை எடுத்து சாப்பிட்டா தான். அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கசக்குமா? அல்வா சாப்பிட்டா ருசித்த அப்படியே இன்னும் சாப்பிடலாம் போல இருக்கும். கடைசியில் சுகரு, வயசான காலத்தில் சுகர் வந்துடும். முன்னுக்க ரசித்து சாப்பிட்டு கடைசியில் சாப்பிட முடியாத சூழ்நிலை. அப்படியே அதுவும் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே சுட சுட போட்டோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் இதை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவ்வளோ பாவக்காயை சாப்பிட்டா கசக்கும். அப்படினால் அதை நாம் தின்னு பார்க்கின்ற பொழுது நாம் தின்கின்ற பொருளுடைய இதை நாம் ருசித்து பார்க்கின்றோம். ருசித்து பார்த்து அவருடைய இதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அப்படினால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் முதலாவது ருசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக இருக்கின்றார், எனக்கு போதுமானவராக இருக்கிறார், என்னுடைய தேவையை சந்திக்கின்றார், எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் அவர் என்னோடு கூட பயணிக்கின்றார் என்று சொல்லி நாம் ருசிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கு பாடுகளிலும் உயிர்த்தெழுதலிலும் அங்கு பங்கு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். பாடுகளிலும் உயிர்த்தெழுதலும். ஆனால் பாடு என்பது உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாடுபட்டார், உண்மை. ஆனால் பாடு என்பது அதோடு அல்ல. அவர் 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் கூட பாடுபட வேண்டும். அதே நேரத்திலே உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்கு பார்க்கின்ற பொழுது அவருடைய பாடுகளிலே பங்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அல்ல. ஒரு பஞ்சு மத்தையில் படுத்துக்கிட்டு சொல்லுவாங்களே,
அப்படியே பஞ்சுமத்தில் படுக்கிற வாழ்க்கை அல்ல. நம் ஆராதிக்கின்ற கர்த்தர் முள்முடி சூட்டினவர், தன்னுடைய சிரசிலே முள்முடியை சூட்டினவர். நாம் நடக்கின்ற வழியிலே முட்கள் உண்டு, மேடு பள்ளங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம் என்றால் அது சுகமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சில நேரங்களிலே பாடுகள் உண்டு, சில நேரங்களிலே சோதனைகள் உண்டு, சில நேரங்களிலே துன்பங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நாம் பெறுகின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். அவர் என்னோடு கூட இருந்து நான் படுகின்ற பாடை அவர் அறிந்திருக்கின்றார், என்னுடைய சோதனையை அறிந்திருக்கின்றார், என்னுடைய துன்பத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 14 அவசரத்திலே அவருடன் பாடுபட்டால் அவருடன் மகிமைப்படுவோம். அவரோடு பாடுபட்டோம் என்றால் அவரோடு கூட நாம் மகிமைப்படுவோம் என்று சொல்லி அங்கு சொல்கின்றார். முன்னால் பாடுபடுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட பாடுபடுகின்றார். அவர் நமக்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். தன்னுடைய பிதாவோடு இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் நம்மை மீட்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திற்கே வந்தார். நம்மை போல மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். நம்மை போல பாடுகள் அணிவித்தார். பாடுகள் அணிவித்த முன்னால் அவரும் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கின்றார், நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கின்றார். இயேசு கண்ணீர் விட்டார் அல்லவா? கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீர் விட்டார் என்று நாம் தியானித்தமே. அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளியாய் வந்ததுன்னு சொல்லி தியானித்தமே. எவ்வளவோ வேதனை இருந்தால் ஒரு வேர்வை இரத்தமாய் வெளிவரும். அதனால் அவருடைய பாடு என்ன? ஜெபிக்கின்ற பொழுது ஏற்பட்ட அனுபவம் அடித்த பொழுது அல்ல, சாவுக்கினால் அழித்த பொழுது அல்ல. அவர் அது நடக்கப் போவதற்கு முன்பாகவே கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு அழுத பொழுதே, அவர் ஜெபித்த பொழுதே அங்கே இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியை அவர் பார்க்கின்றோம். எவ்வளவு பாடுபட்டிருக்கணும், அவனை எவ்வளவு அங்கலாய்ப்போடு அவர் ஜெபித்திருக்க வேண்டும். அது சீசர்களை பார்க்கின்ற பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? நாம் விழித்திருந்து ஜெபிக்க முடிய அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் பாடுபடுகின்றார் என்று சொன்னால் நமக்காக என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டோம். இது ஒரு முக்கியமான முடிவு என்ன, உண்மை என்ன? பாடுகள் முடிவல்ல. பாடுகள் இந்த உலகத்திலே நாம் படுகின்ற பாடுகள் முடிவல்ல. அதற்கு மேலாக உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது நாம் ஜெயம் பெறுகின்றவளாய், நாம் வெற்றி சிறக்கின்றவளாய். ஆண்டவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ மரணத்தை, அதே போல நீங்கள் நானும் வரக்கூடிய எந்த பிரச்சனையாலும் நாம் வெற்றி சிறக்கின்றவளாய் இருக்கின்றோம். அதான் 2 கொரிந்தியரில் பார்க்கின்ற போது 4ஆம் அதிகாரம் 10 சொல்கிறார், இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நம்மில் சுமைக்கிறோம், அப்படியே இயேசுவின் ஜீவனும் நம்மில் வெளிப்படும் என்று பார்க்கின்றோம். என்னால் அவருடைய மரணத்தை எப்பொழுதும் நம்மில் சுமைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படியே இயேசுவின் ஜீவனும் நம்மில் வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. அப்படினால் ஆண்டவருடைய ஜீவனும் நம்மில் வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. உதாரணமாக நமக்கு தெரியும், விதையை போய் மண்ணில் போட்டோம்னா அப்படியே முளைச்சிருமா? விதையை போட்டோன்னே மண்ணுக்குள்ளே போகும், மண்ணில் போய் புதைந்து விடும். புதைந்து அதை தன்னை முற்றிலுமாக அழித்த பிற்பாடு அங்கிருந்து விதை செத்தாத வழியா அது முளைத்து வராது. நாம் கோதுமை மணியாது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் தராது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்றோம் சொன்னால் அங்கு பார்க்கின்றோம், அது உள்ளே பதிந்து பெறுவது, அங்கிருந்து அது முளைவிட்டு எழுதுகிறது. அப்படினால் நம்முடைய பாடுகள் என்பது நாம் பதிந்து ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு நாமும் ஒரு புதிய ஜீவனை பெற்றவர்களாய் நாம் உருவாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நாளில் வைக்கிறார். அதான் இந்த மாதம் நமக்கு உயிர்ப்பை நோக்கி இலக்கை அடையும் ஆண்டிலே இந்த மாதம் நாம் உயிர்ப்பை நோக்கி, என்ன உயிர்ப்பு? நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருந்த எல்லாம் மறைந்து ஆண்டவர் உயிர் தெளிகின்ற பொழுது நானும் ஒரு புது மனிதனாய், என்னுடைய குடும்பமும் ஒரு புதிய குடும்பமாய் இந்த உலகத்திலே உயிர்க்கும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். பவுலின் இருதய விருப்பம் என்ன? 2 விஷயங்கள். ஒன்று, கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து கொள்வது. 2வது, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாமும் இன்று தீர்மானிக்கலாமாம், இந்த மாதத்தின் முதல் நாளிலே அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும் கூட
கிறிஸ்துவோடு நெருக்கமாய் நடப்போம், பாடுகளிலும் விசுவாசமாய் இருப்போம், உயிர்த்தெழுதலிலே ஜெயத்தை அனுபவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கின்றார். எனவே பிலிப்பியர் 3:14 சொல்கின்ற பொழுது, கிறிஸ்து இயேசுவினால் வாசிக்கலாமே. பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆம், இந்த மாதம் என்னுடைய இலக்கு உயிர்ப்பை நோக்கி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே எனக்கு கொடுக்க இருக்கின்றார். அந்த இலக்கு என்ன? உயிர்ப்பை நோக்கி. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நீக்கி எனக்கு ஒரு உயிர்ப்பை கொடுப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய ஜெபம் இந்த மாதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தாவே, உம்மை உண்மையாக அறிய உதவி செய்யும், பாடுகளிலும் விசுவாசமாய் இருக்க கிருபை தாரும், உம்முடைய உயிர்த்தெழுதலில் என் வாழ்க்கை அனுபவிக்க எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த மாதம் முழுவதும் கிருபை செய்வாராக. நம்மை முற்றிலும் அவருடைய கருத்தில் ஏற்படுப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்து, இந்த ஏப்ரல் மாதம் என்பது உயிர்ப்பை நோக்கிய மாதம். இந்த உயிர்ப்பை நோக்கி நாம் கடந்து செல்கின்ற போது ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடையதாக்கிக் கொள்ள உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்திருக்கிற பஸ்தத்திருக்கிறோம். எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தது ஏப்ரல் மாதத்துக்காக நன்றியோடு மித்திருக்கிற பஸ்தத்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே, இதோ உயிர்ப்பை நோக்கி கர்த்தாவே நாங்கள் செல்ல கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை எங்களை அழைத்திருக்கின்றது. அதற்காக கர்த்தாவே பிலிப்பியர் 3:10-11 வசனங்களை கொடுத்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்தின் எந்த காரியமும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே அப்போஸ்தலன் சொல்லவனாமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தாவே இருக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் விட்டுவிடவும், உமக்கென்று கர்த்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே இந்த மாதத்திலே உம்முடைய உயிர்ப்பை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். நீர் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் எங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கர்த்தாவே வியாதியிலும் வந்து நாங்கள் உயிர் பெற்றவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கணுமாய் நீர் பிரேசும் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்லதாவே. ஆமென்.